அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்திட்டத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாத்திரம் அரபு இலக்கணத்துக்கு பதிலாக அந்த அரபு மொழி சொற்களுடைய தமிழ் அகராதி இந்த பாடத்தை நம்ம நடத்தி வருகிறோம். இதுவரைக்கும் மனித உடலுடைய உறுப்புகள் சம்பந்தப்பட்ட சொற்களை நம்ம அறிந்து கொண்டோம். அதற்கடுத்ததாக உறவு முறைகள், அண்ணன் தம்பி, கணவன் மனைவி, தாய் தந்தை, இந்த மாதிரியான சொற்களை நம்ம அறிந்து கொண்டோம். இப்போ இன்றைய தினம் உயிரினங்கள், மனிதன் நம்ம ஒரு உயிரினம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உயிரினங்களை பற்றி நம்ம இன்னைக்கு அறிந்து போகிறோம். உயிரினங்கள்னா என்னன்னு கேட்டால், மனிதன், ஆடு, மாடு, அந்த மாதிரியான கால்நடைகள், பறக்கக்கூடியவைகள், மீன்கள், அந்த புழு பூச்சி இனங்கள், பாம்பு பள்ளிகள், இது எல்லாமே வந்துடும். எதுக்கெல்லாம் உசுறு இருக்கிறதோ, உயிர் இருந்து இயங்குகிறதோ அந்த மாதிரியான பொருள்களில் அது லட்சக்கணக்கில் இருக்கிறது. அவங்களுக்கு அகராதிகளோடு இது பேர் இருக்காது, மனிதன் பார்க்காதெல்லாம் இருக்கும். எது நம்மளோட தொடர்புல, மனிதர்களுக்கு ரொம்ப தொடர்புல இருக்கக்கூடியதாக இருக்கிறதோ அது மாதிரியான ஒரு உயிரினங்களை பற்றி நம்ம என்ன செய்வோம், அதுக்கு அரபில் என்ன சொல்லுவாங்க. பொதுவாக உயிரினத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஹைவானுன். இந்த பாருங்க, டிஸ்பிளேல பாருங்க, ஹைவானுன். இந்த ஹைவான்கிற வார்த்தை எல்லா உயிரினத்துக்கும் உள்ளது. மனிதனும் ஹைவான் தான், ஆடும் ஹைவான் தான், கோழி கூட ஹைவான் தான், எறும்பு கூட ஹைவான் தான். எதுக்கெல்லாம் உயிர் இருக்குதோ ஹைவான், அந்த ஹயாத்துங்கிறோம்ல உயிர், அதுலேருந்து வந்தது. அப்போ ஹைவான்கிற அந்த சொல் அனைத்து உயிரினத்தையும் குறிக்கக்கூடியது. இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு அதை இதனுடைய பிரிண்ட் அவுட் பிறகு அனுப்புவோம். அடுத்ததாக மனிதனுக்கு உள்ள சொல்லி என்ன, ஆணு பெண் எல்லாத்தையும் உள்ளோட, அது ஒரு உயிரினத்துடைய ஒரு உள்பிரிவு தானே. அது இன்சான். இன்சான் என்றால் பொதுவாக மனிதன் எல்லாருமே, குழந்தையில இருந்து பெரிய முதுமையில் உள்ள ஆள் வரைக்கும், ஆணிலிருந்து பெண் வரைக்கும், அந்த ஆணு பெண் இல்லாதவர்கள் இருக்கிறாங்களா அவங்க வரைக்கும் எல்லாருக்கும் உள்ள ஒரு பொதுவான சொல் இன்சானுன். இந்த நுண்கிற தன்னின் தேவையில்லை. இன்சான், இன்சான்டா மனிதன், மனிதனுக்கு சொல்வது. மனிதன் போக மற்ற உயிரினங்கள் பொதுவாக இருக்குல்ல, பறவை இனங்கள், பறக்கிற எல்லாத்துக்கும் குறிப்பிட்ட ஒரு பறவைக்கு உள்ளதில்லை. எதெல்லாம் பறக்குதோ அது எல்லாத்துக்கும் பறவை இனத்துக்குன்னு ஒரு சொல் இருக்கும்ல, அதுக்கு தொயிரும் துயூரும். தொயிர்னா இது துயிர் பன்மையாக போட்டிருக்கு, தொயிரும், தொயிர்னா பறவை. அப்போ பறவைன்னா எது, கோழி வரைக்கும், கோழி, மயில் எல்லாமே வந்துடும். இது உள்ள சொல்லு பொதுவாக இது இனத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் மாஷியத்துன். மாஷியத்துன்னு சொன்னால் கால்நடைகள், அதை 4 காலில் நடக்கிற பிராணிகள் பூரா. மாஷியத்துனா கால்நடைகள் தமிழில் சொல்லுவோம்ல, அந்த கால்நடைக்கு உள்ள சொல்லு மாஷியத்துன், மாஷியா. இதெல்லாம் பொதுவான பார்த்து தனித்தனி பேரை கொண்டு பார்க்கணும். அடுத்தது கால்நடைகளில் வனவிலங்குகள் இருக்கு இல்லையா. வனவிலங்குகள்லாம் காட்டில் இருக்குது. வனம்னா காடு. வனவிலங்கு என்றால் காடுகளில் வசிக்கக்கூடிய சிங்கம், புலி, இந்த மாதிரியான வனவிலங்குகளுக்கு சிபாவுன். சிபாவுன் என்றால் வனவிலங்கு. அப்படி இந்த மாமிசம்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு விலங்குக்கு சொல்லுவாங்க. இது வனவிலங்கு. அதுக்கு அடுத்தது புழு பூச்சி வகை இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் ஈ, கொசு, அந்த புழு பூச்சி வகைகள் பூரா அது மாதிரி உள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னால் வண்டு, அதெல்லாம் ஹஷ்ராத்துன். ஹஷ்ராத்துன்னு சொன்னால் புழு பூச்சி வகைகள். அந்த வகைகளுக்கு உள்ள பேர், தனித்தனி புழுவுடைய பேர் கிடையாது. ஹஷ்ராத்துன்னா அது புழு பூச்சி வகைகள், பூச்சிகள். அது மாதிரி ஊர்ந்து செல்லக்கூடியது இருக்கு இல்லையா, அதாவது கால் இல்லாமல் பாம்பு மாதிரி ஊர்ந்தே போகிறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஊர்வனான்னு சொல்கிறதுக்கு ஜவாஹிஃபுன்னு சொல்லுவாங்க. அது ஊர்வன, ஊர்ந்து செல்லக்கூடியவைகள். இப்படி பொதுவாக வகைப்படுத்திக்கிட்டோம்.
அதுக்கடுத்து இந்த வண்டு இனங்கள் இருக்குல்ல, புழுப்பூச்சி இல்லாமல் வண்டு இனங்கள், வண்டு வகையில் உள்ளது கரப்பான்லாம் அதில் சேர்ந்துடும். அந்த வண்டு, அதாவது ஈகோஸோட கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல அந்த வண்டு வகைகள், வண்டு வகைகளுக்கு வந்து ஹனாஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஹனாஃபிஷ்னா வண்டுகள், அந்த வகைக்கு போகிறான், அந்த வகையை சேர்ந்ததுன்னு ஒரு பொது, இப்போ சொல்கிறதெல்லாம் பொதுவான பெயர்கள். அது மாதிரி பகாயிமம், வாயில்லா ஜீவன், வாயில்லா ஜீவன் இந்த ஆடு மாடு ஒட்டகம், இதுக்கு வந்து என்ன செய்கிறது, பகாயிமம் வாயில்லா ஜீவன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது இது ஒரு பொது சொல்லு. இனிமேல் தனித்தனி சொல்லுக்கு நம்ம போகிறோம். தனித்தனியானதுன்னா கல்புன், காஃபு லாமு பாருக்கா கல்புன். கல்புன்னா கல்புன் என்று சொல்ல வேண்டியதில்லை, கல்பு. கல்புன்னா நாய். அப்போ நாயுடைய, நாய்க்கு உள்ள அரபி சொல்லு வந்து கல்பு. அதுக்கடுத்து நமக்கு அறிமுகமான ஒரு இனம் வந்து பூனை. பூனைக்கு வந்து கித்தத்துன். கித்தத்துன் என்றால் பூனை, ஹிர்ரத்துன் என்றாலும் பூனை தான், ஹிர்ரத்துன்னு சொல்லலாம். அப்போ ஹிர்ரா கித்தா ரெண்டு சொல்லுமே எதுக்குரியது, பூனை. இந்த ரெண்டுமே சமமாக பழக்கத்தில் இருக்குது. அரிதா உள்ள சொல்ல நம்ம போட தேவையில்லை, இதையும் போடுவாங்க அதையும் போடுவாங்க. ஹதீஸ்கள் பழங்காலத்தில் ஹிர்ரத்து தான் போடுவாங்க. இந்த ஹிர்ரத்தில் அபு ஹுரைரா அந்த ஹிர்ரத்துலேருந்து வந்ததுன்னா அந்த மாதிரி சொல்லலாம். அப்போ கித்தத்து என்றாலும் ஹிர்ரத் என்றாலும் பூனைக்கு சொல்லக்கூடிய ஒரு சொற்கள். அதே மாதிரி வந்து எருமை, ஜாமூசுன், எருமைக்கு மட்டும் தனியாக பேர் என்னன்னு கேட்டால் மாடுன்னு தனியாக இருக்குது. எருமைங்கிற ஒரு அந்த இனத்துக்கு பேர் என்னன்னு கேட்டால் ஜாமூசுன். ஜாமூசுன்னா எருமை, எருமை மாடு. அடுத்ததாக வந்து ஒட்டகம். ஒட்டகத்துக்கு வந்து அந்த ஒட்டகம் அவங்கள்ட்ட வந்து நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க ஒட்டகத்துக்கு. ஏன்னா வந்து ரொம்ப அதிகமாக உள்ள ஒரு ஒட்டகம் தானே அரபுகளோட ஒரே உயிரினமாக இருக்குது. அதனால் அந்த ஒட்டகத்தை வந்து பயிருன், பயிருன் என்றும் சொல்வார்கள். இதுவும் நீங்கள் ஹதீஸ்களில் இந்த வார்த்தையெல்லாம், குர்ஆனில் கூட பயிர்லாம் வருது. அதே மாதிரி ஜமலுன், பயிர் என்றாலும் ஒட்டகம்தான், ஜமல் என்றாலும் அரிதான சொல்லு இல்லை, சமமாக பயன்பாட்டில் உள்ள சொல்லு. ஜமல் என்றால் ஒட்டகம், ஜமலுன் ஜமல். அது மாதிரி நாக்கத்துன், நாக்கத்துன் என்று சொன்னாலும் ஒட்டகம்தான். பயிர், ஜமல், நாக்கத், இந்த மூணுக்குமே என்ன பேர், என்ன வந்தால் ஒட்டகத்துக்குள்ள ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மாடு, பக்கரத்துன், சூரத்துல் பக்கரான்லாம் சொல்கிறோம்ல, மாடு, மாட்டுக்குள்ள சொல்லு வந்து பக்கரா. ஆட்டுக்கு வந்து ஷாத்துன், ஷாத்துன்னா ஆடு. அந்த ஷாத்துங்கிறது வந்து வெள்ளாடு, செம்மறியாடு எல்லாத்துக்கும் ஷாத்து தான். வெள்ளாட்டுக்கு வந்து தனி சொல் இருக்குது, செம்மறி ஆட்டுக்கு தனி சொல் இருக்குது. ஆனால் ஷாத்துங்கிற சொல்ல சொன்னோம்னா என்ன செய்யலாம், எந்த ஆட்டை வேணாலும் சொல்லிக்கலாம். ஷாத் என்றால் ஆடு. அந்த ஷாத்தில் வெள்ளாடு இருக்குன்னு வைங்க, வெள்ளாடுங்கிறது, வெள்ளாடுன்னா வீடுகளில் வளர்ப்பாங்கள்ல நாட்டில், அதுக்கு வந்து வெள்ளாடுங்கிறது. மந்தையாக வளர்ப்பாங்கள்ல அதுக்கு வந்து செம்மறி ஆடுன்னு சொல்லுவாங்க. அப்போ வெள்ளாட்டுக்கு என்ன சொல்லணும்னா லஅனுன், லாது ஹம்சா நூனு, லஅனுன் என்றால் வெள்ளாடு. செம்மறி ஆட்டுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மஅசுன், மீமு ஐனு ஜா, மஅசுன் செம்மறி ஆடு. அப்போ பொதுவாக ஷாத்துன்னு சொன்னால் ஆடு, அதில் குறிப்பிட்டு என்ன ஆடுன்னு கேட்டாங்கன்னா மாசு செம்மறி ஆடு, லானு வெள்ளாடு என்று பிரித்து சொல்கிறதா இருந்தால் அப்படி சொல்லிக்கிடுவோம். அடுத்தது வந்து மாடு, நம்ம பார்த்தோம்ல மாடு பக்கராண்டு, அதில் வந்து மாடுக்கு வந்து பசு ரெண்டுக்கும் சொல்லக்கூடியது பொதுவாக உள்ளது. சவுருன், சவுரு என்றால் காளை மாடு. ஹிமாருன், ஹிமாருன் என்றால் கழுதை, கழுதையே ஹிமார்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து குதிரை. குதிரைக்கு வந்து நிறைய சொற்கள் இருக்கு. எப்படி ஒட்டகத்துக்கு, ஒட்டகத்துக்கு 3 சொன்னோம்ல, 3 இல்லை நிறைய இருக்கிறது. ரொம்ப அறிமுகமாக உள்ள ஒரு சொற்களை நம்ம எடுத்து சொல்கிறோம். அதே மாதிரி தான் குதிரைக்கு வந்து ஹிசானுன், ஹே சாது அலிஃபு நூனு, ஹிசான் என்றால் அது வந்து குதிரைன்னு அர்த்தம். அதே மாதிரி ஹைல், ஹைல்னு சொன்னால் குதிரை, குர்ஆனில் ஹைல்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹைலுன்னா குதிரை. அதே மாதிரி அதிகமாக மக்கள்கிட்ட புழக்கத்தில் வந்து ஃபர்ஸ், ஃபர்சுன்னா குதிரை. அப்போ வந்து ஹிசானுன், ஹைலுன், ஃபர்சுன். ஹிசான்
ஹைல், ஃபர்ஸ், இந்த மூணுமே வந்து குதிரைக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள். அடுத்தது வந்து கோவேறு கழுதை. கோவேறு கழுதைன்னு சொன்னால் கழுதையும் குதிரையும் கிராஸாக வச்சு பிறக்க வைப்பாங்க. அதாவது கழுதையை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், குதிரையை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அது சவாரிக்கெல்லாம் அதிகமாக அரபுகளில் வந்து இப்போ இருக்கான்னு தெரியல, ரசூல்லா காலத்தில் இது ஜாஸ்தியாக இதைத்தான் பயன்படுத்துவாங்க. அப்போ பகுலுன், பகுல் என்றால் கோவேறு கழுதை அப்படின்னு பேர். அடுத்தது வந்து யானை. யானைக்கு வந்து ஃபீலுன் என்றால் யானை. அப்புறம் வந்து மான் என்பதற்கு வந்து ரெண்டு சொல்லு அதிகமாக புழங்குற சொல்லு. லபுயுன் என்றால் மானு. இந்த அபு லபி, இந்த அபுதாபிங்கிறாங்கல்ல, அது கூட இந்த சொல்லு தான், இப்படி தான் எழுதியிருப்பாங்க. அபு லபியின், மானின் தந்தை. மான் அந்த காலத்தில் ரொம்ப இருந்துருக்கு போல இருக்கு. அது லபியுன்னு சொல்லி இந்த இங்கிலீஷில் லோ வராதுல, அதனால டியா போட்டோன்னே அபு தாபின்னு ஆக்கிட்டானுவோம். அதாவது லபியுன்னா மான். கசால் என்றாலும் மானு தான். கசால் என்றாலும் மானு, லபி என்றாலும் மானு. இது மானுக்குள்ள சொல்லு. அதே மாதிரி வந்து சிங்கம். சிங்கத்துக்கு வந்து அசத் என்றால் சிங்கம். சிங்கத்துடைய அரபு சொல்லு அசது. அப்புறம் வந்து புலி இருக்குல்ல, சிங்கத்துக்கு அடுத்து புலிக்கு வந்து நமீர் என்றால் புலி. இதுதான் காட்டு விலங்குல உள்ளது தான், மியூசியங்களில் பார்க்கலாம். அதில் புலியிலே இன்னொரு வகை சிறுத்தைக்கு வந்து ஃபஹது என்றால் சிறுத்தை. அதுக்கடுத்து பன்றிக்கு வந்து ஹின்சீருன். இது குர்ஆனில் உள்ள ஒரு சொல்லு தான். ஹின்சீர் ஹராம்ங்கிறதுக்காக வேண்டி ஹின்சீர்னு சொல்லப்பட்டிருக்கும். ஹின்சீர் என்றால் பன்றி. அதுக்கப்புறம் வந்து குரங்கு, கிரது என்றால் குரங்கு. இந்த கிரது தேயெல்லாம் சேர்ப்பாங்க, ரெண்டு ஒரு சொல்ல நீங்கள் பார்த்து விளங்கிற வேண்டியதான். கிரதுன் என்றால் குரங்கு. அதுக்கப்புறம் வந்து அர்ணபுன்னா முயல். காட்டு முயல், நாட்டு முயல் எல்லாத்துக்குமே என்னது அர்ணபுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஓனாய்ங்கிறது நாய் இல்லாமல் அது இன்னொரு வகையில் உள்ளது ஓனாய். அதுக்கு வந்து அது காட்டில் வசிக்கக்கூடியது. ஓனாய்னா இதுபுண்டா ஓனாய். அந்த யூசுப் நபியுடைய ஒரு ஓனாய் சாப்பிட்டு சொல்லுவாங்கல்ல, அதில் திருப்பு தான் அந்த குர்ஆனில் வரும். ஓனாய், இதுபுண்டா ஓனாய். அதுக்கப்புறம் ஹிமாருன் வகுஷிங்கிறதுக்கு வந்து அந்த சங்க காலத்தில் பழங்காலத்தில் வந்து காட்டுக்கழுதை, இந்த கழுதையில காட்டுக்கழுதைக்கு சொல்லுவாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இந்த வரி குதிரை இருக்குல்ல, அதை வந்து ஹிமாருன் வகுஷிங்கிறாங்க. இப்போ வரி குதிரை வந்து கோடு கூட போட்டிருக்கும்ல, அந்த மாதிரி உள்ள குதிரை அது வந்து ஹிமாருன் வகுஷியுன். வகுஷின்னா காடு, ஹிமார்னா கழுதை, வரி கழுதைங்கிறாங்க. இவங்க தமிழில் வந்து வரி குதிரைன்னு அதை சொல்லுவாங்க, அது கழுதைன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து கழுதை இனத்தில் சேர்த்துருக்குறாங்க அரபுகள். நம்ம தமிழ் மக்கள் என்ன செய்கிறாங்க, இந்த வரி குதிரையை வரி கழுதைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல, வரி குதிரை என்று சொல்கிறாங்க. வரி குதிரை, காட்டு கழுதை அப்படிங்கிறது ஹிமார் ரெண்டு சொல்லு சேர்த்து. ஹிமாரு ஒன்று, காட்டு கழுதை ரெண்டு வருதில்ல, அது மாதிரி கழுதைக்கு ஹிமாரை கொடுக்குற வேண்டியது. காட்டுக்கு வந்து வகுஷியுன்னா காட்டை சேர்ந்தது, ஹிமாருன்னு வகுஷின்னா காட்டு கழுதை, ரெண்டு சொல்லா சேர்த்து சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒட்டக சிவிங்கி, இந்த கழுத்து நீளமாக இருக்கும்ல, அந்த ஒட்டக சிவிங்கி வந்து ஜுராஃபான்னா ஒட்டக சிவிங்கி. ஒட்டக மாதிரி இருக்கும், ஆனால் கழுத்து நீளமாக இருக்குனால ஒட்டக சிவிங்கின்னு அதுக்கு பேர். அதுக்கப்புறம் வந்து சாயிலபுன், நரி, குள்ள நரி ரெண்டு ஒன்று தான். சாயிலபுன்னா நரி, குள்ள நரிக்கு வந்து சொல்கிறது சாயிலபுன். ஐனு லாமு பா, சாயிலபுன் நரி, குள்ள நரி. அதுக்கப்புறம் வந்து கழுதை புலிலாம் வந்து நம்ம காடுகளில் தான் பார்க்க முடியும். அது கழுதை புலிங்கிறது லபுன். கழுதை புலிங்கிறது கழுதை மாதிரி இருக்கும், ஆனால் புலி மாதிரி அது வந்து மாமிச பட்சினி, அது உயிரினங்கள் அடித்து சாப்பிட்றது. அதனால் கழுதையும் புலியுடைய ஒரு அம்சம்
கழுத மாதிரி உடல் அமைப்புலையும் தலை வந்து என்ன செய்யும் புலி மாதிரி ஒரு அமைப்புலையும் இருக்கிற ஒரு உயிரினத்தை லபூன் கழுதை புலின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது கரடி இருக்குல்ல, கரடி. அந்த கரடிக்கு ஒரு துப்புன், பொதுவாக கரடிம்பாங்க. பாண்டா கரடின்னா பாந்தான்னு போடுறாங்க இவங்க. அதுக்கு அவங்கள்ட்ட கிடையாது அரபியில். பாந்தா கரடின்னு நினச்சுவாங்க. பாண்டாங்கிறத தாள் போட்டுவிட்ருவாங்க. பாந்தா பே அலிப்பு நூன் தாள் நம்ம சொல்லலை இதில். அது மாதிரி இல்லாத என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த சொல்லையே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சொல்லிக்கிடுவாங்க. இது அரபியில் உள்ள துப்புன்னா கரடி. அதுக்கப்புறம் வந்து ஹிமாருல் காபா, இதுவும் காட்டு கழுது தான். இதுவும் காட்டு ஹிமார் வகசின்னு போட்டோம்ல, காபானாலும் காட்டு பகுதி தான். இந்த வார்த்தையும் போடுவாங்க, அது அங்கே சேர்த்து எழுதியிருக்கேன்னு. இது ஒரு சொல்லு. அடுத்தது வந்து முள்ளம்பன்றி. முள்ளம்பன்றின்னா அது முள்ளாக இருக்கும்ல, அது ஒரு சின்னதாக தான் இருக்குது, பன்றி மாதிரி இருக்காது. அது உடம்புற முள் இருக்கும். எந்த பிராணியும் அது போய் சாப்பிட முடியாது, அந்த முள்ளை விரிச்சின அப்படியே. அந்த பிராணிக்கு வந்து முள்ளம்பன்றிம்பாங்க. அது குன்ஃபுது என்றால் முள்ளம்பன்றி, அதுக்கு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து நான் தரையில் இருக்கக்கூடிய, அதாவது நால்கால் பிராணிகள்லேயே நமக்கு தேவையான அறிமுகமான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோம். மீன் வகை எடுத்துக்கிட்டிங்கன்னா மீன் வகைக்கு வந்து ஏராளமான வகைகள் இருக்குது கடலில். அத்தனைக்கும் பேர் எவனுக்கும் தெரியாது. அதில் நம்ம அறிமுகமான மீன்கள் இருக்குன்னு பாருங்களேன், அந்த மீன்களுக்கு கூட நம்ம ஒரு பேரை சொல்லுவோம், அந்த மீன் அவன்கிட்ட இருக்காது. அதனால் மீன்களுக்கு பேர் சொல்கிறதுல வேஸ்ட்டு. அந்தந்த இடத்துல என்ன சொல்கிறானோ அதை தெரிஞ்சுக்கிறேன்னு. இப்போ பாறை மீனுக்கு போய் அரபி தேட முடியும், மட்டும் தேட முடியாது. அவன் அதை சாப்பிட்டு பழக்கத்தில் அவனுக்கு இருந்து அது அவங்க பேர் வச்சுருப்பான். தமிழ்லேயே ஒரு மீனுக்கு பல பேர் வைப்பாங்க. இந்த தரையில் வாழ்கிற பிராணிகளுக்கு தான் யூனிஃபார்மாக உங்களுக்கு பேர் இருக்கு. மீனை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு மீனையே என்ன செய்வான், இந்த கடல் பகுதியில் உள்ளவங்க ஒரு பேரை வைப்பான், அந்த கடலில் உள்ளவங்க ஒரு சும்மா அடையாளத்துக்கு தானே. அதனால் அந்த பொதுவாக மீனுக்கு உள்ளதுன்னு சமக்குன், எல்லா மீனுக்கும். சமக்கு என்றால் எல்லா மீனுக்கும் பேர் என்னது, சமக் மீன். அந்த மீனில் குறிப்பிட்டு சொல்கிற மீனை சொல்றீங்கன்னா திமிங்கலத்தை சொல்லலாம். திமிங்கலம் குரான்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ திமிங்கலம் என்றால் ஹூத்துனா திமிங்கலம். உலகத்தில் அல்லாஹ் படைத்த உயிரினங்களில் ஆக பெருசு திமிங்கலம் தான். இந்த யானையெல்லாம் இருக்குல்ல, ஒரு நீல திமிங்கலத்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு யானையுடைய யானை அளவுக்கு அதனுடைய நாக்கு மட்டும் இருக்கும். திமிங்கலத்தில் நாக்கு இருக்குதுல்ல, அந்த நாக்கு மட்டுமே யானை அளவுக்கு இருக்கும். அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு முழுங்கிருச்சுன்னு சொல்கிறோம்ல யூனுஸ் நபியெல்லாம், அப்படின்னா அவ்வளோ பிரம்மாண்டம். அது வந்து மீட்டர் கணக்கில் வரும்னு வைங்களேன், பெரிய அளவில் உள்ளது. அந்த திமிங்கலத்துக்கு மட்டும் நம்ம பேர் வச்சுக்கிறணும். ஏன்னா திமிங்கலம் நம்ம குரான்லையும் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அது வந்து எல்லாரும் ஒரே மாதிரியாக சொல்லுவான் திமிங்கலத்தை. ஹூத்துன்னா திமிங்கலம். மீனுண்டா சமக்கு, ஹூத்துனா திமிங்கலம். மற்ற வகைக்கெல்லாம் நம்ம வந்து தேவையில்லை. மற்ற மீன் வகைக்கெல்லாம் வந்துக்கிட்டு சும்மா சமக்குன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதான். அல்லது உங்கள் பேரை நீங்கள் என்ன செய்யலாம், சமக்கு பாறை சம மீன் தமிழில் சேர்த்துக்கலாம். அது மாதிரி ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து முதல்ல தண்ணியில் இருக்கக்கூடியதில் வந்து முதலை, நம்ம உண்பதோடு தொடர்பு இல்லா கூட அது நீர்வாழ் பிராணியில் வந்து யூனிஃபார்மாக எல்லாரும் வந்து அறிஞ்சு வச்சுக்கிற ஒரு உயிரினமாக இருக்கிறதுனால திம்சாகுன்னா முதலை. அது முதல்ல என்ன தெரியும். சரி, அடுத்து வந்து அந்த தண்ணியோட தொடர்பு உள்ளதில் வந்து எல்லா பக்கம் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. தமிழ்லேயே ஆமைன்னு தான் சொல்லுவாங்க, ஊருக்கு ஒரு பேர் கிடையாதுல்ல. ஆமைக்கு என்ன பேர்னா சுலஹ்ஃபாத்துன்னா ஆமை, ஓடல் இருக்கும்ல அது மாதிரி உள்ளதுக்கு ஆமைன்னு சொல்லுவாங்க, சுலஹ்ஃபாத்துன்னு. அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் உள்ளதில் வந்து இன்னொரு வகை என்னென்னா, இதெல்லாம் மீன் வகையில் வராது, இது தனித்தனி வகை. இது லஃப்தவுன் தவளை, இந்த மழை நேரத்தில் கத்தும்ல அதுக்கு பேர் லஃப்தவுன்னா தவளை. அதுக்கப்புறம் நத்தை, இதுவும் மீன் வகையில், அது ஒரு தனி வகை. நத்தைக்கு வந்து ஹல்சூன் என்றால் நத்தை. இந்த நத்தைக்கு அந்த வார்த்தையை சொல்லுவோம். இதெல்லாம் கூட நம்ம அதிகமான புழக்கத்தில் தமிழில் கூட ஜாஸ்தியாக பேச மாட்டோம். நத்தையை பற்றிலாம் பேச வேண்டி வந்தால் என்ன செய்யணும், ஹல்சூன் அது வச்சுக்கணும். அது மாதிரி நண்டு, அது கடல் வகையில் உள்ள, அது ஒரு கடல்லையும் நிற்கும், குளத்துலையும் நிற்கும், தரையிலையும் இருக்கும், பல வகை இருக்கிறது. எல்லாத்துக்குமே பேர் சர்த்தான்னா நண்டு, இந்த மாதிரி உள்ளது. அது இது பூரா வந்து இந்த கடல் வாழ் இவ்வளோ போதும்.
கடல் வாழ் இதில் வந்துக்கிட்டு நம்ம தெரிந்து கொள்கிற விஷயம் அவ்வளோதான். மற்ற பிரித்து அறிய வேண்டிய விஷயங்கள் வந்து தமிழில் நமக்கு எல்லா மீனுக்கும் பேர் தெரியாது. நமக்கு மீன் கடைக்கு போனீங்கன்னா 1-2 ஆளுகள் தான் அத்தனைக்கும் பேரை சொல்லுவாங்களே தவிர அந்த மீனை கொடுங்க இந்த மீனை கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. அனைத்துக்கும் பேர் தெரியாது. அதனால் இப்போ அரபியில் போய் தெரிஞ்சு ஆகப்படுறது ஒன்றும் கிடையாது. அதுக்கு அடுத்தது வந்து இது பறக்கிறது, பறவை இனங்கள். இப்போ தீக்குன்னா சேவல். இந்த கோழி இனத்தில் ஆணா இருக்கிறதுக்கு மட்டும் என்ன செய்வாங்க, தீக்கு என்று சொல்வார்கள். தீக்குன் சேவல். துஜாஜத்துன் ஏழை மாறி. துஜாஜத்துன்னா கோழி. இந்த கீழே இருக்கிறதுல துஜாஜத்துனா பொட்ட கோழிக்கு சொல்றது, தீக்கு என்றால் ஆண் கோழிக்கு சொல்றது. அப்போ தீக்கு என்றால் சேவல், துஜாஜத்துன்னா கோழி. அந்த கிளின்னு இருக்குல்ல, பேசுமா அந்த கிளி, எல்லா வகையான கிளிக்கும் வந்து பபுகாவுன்னா அது வந்து கிளிக்கு உள்ளது. அது நம்ம அறிமுகமாக தொடர்பில் உள்ள உயிரினம் தான். அப்புறம் வந்து புறா வந்து ஹமாமத்துன். ஹமாமாண்டா புறாவும் மக்களோட தொடர்புள்ள உள்ளது தான். அதுக்கப்புறம் வந்து வாத்துனா வீடுகள்லாம் வளர்ப்பாங்கல்ல, தண்ணிலையும் நீந்தி போகும், தரையிலையும் இருக்கும்ல, அதுக்கு பேர் வாத்துக்கு வந்து பத்தா. இந்த தேவைச்சுன்னா வக்ஃபுல்ல செஞ்சு பத்தான்னு சொல்லிக்கலாம். பத்தத்து என்றால் வாத்து. இது ஒரு வகையானது. அதுக்கப்புறம் அந்த தீக்கோழி இருக்கும்ல பெருசா, அது ஒரு மனிதனே ஏறி உட்காந்து போகலாம், அவ்வளோ பெருசாக இருக்கும் தீக்கோழிங்கிறது. அதுக்கு பேர் நுஆமத்துன். நெருப்பு கோழிம்பாங்கல்ல, நெருப்பு கோழி தீக்கோழி. அதுக்குரிய அரபு சொல் வந்து நுஆமத்துன், தீக்கோழி. அதுக்கப்புறம் வந்து சில கோழிகளுக்கு எங்களுக்கு பேர் தெரியாது. அது எந்த நாட்டிலேருந்து அவங்களுக்கு வந்துச்சோ அந்த நாட்டை சேர்த்து கொடுக்குறாங்க. இந்த வான்கோழின்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த வான்கோழி வந்து அவங்களுக்கு வந்து இத்தாலி ரூம்லேருந்து வந்தது. ரூம்டா இத்தாலி, ரோமாபுரிலேருந்து அவங்களுக்கு வந்ததுனால என்ன செய்கிறாங்கன்னா ரோமாபுரி கோழின்றாங்க. தீக்கும் ரூமியும். தீக்குன்னா அந்த கோழிக்கு உள்ள பேரை போட்டுட்டு, ரூம்னா இத்தாலிக்கு ரூம்ங்கிறோம்ல ரோமாபுரி, அந்த ரோம்லேருந்து அவங்களுக்கு வந்ததுனால அந்த கோழிக்கு பேர் தெரியாமல் என்ன செய்கிறாங்க, தீக்கும் ரூமியும் வான்கோழி. நம்ம தமிழில் நமக்கு பேர் இருக்குது வான்கோழின்னு, அவங்களுக்கு பேர் இல்லாதனால என்ன செய்வாங்கன்னா அது எங்கேருந்து வந்துச்சு அந்த ஊரை சேர்த்து விட்ருவாங்க. தீக்கும் ரூமியும் ரோமாபுரி கோழி. வான்கோழி நம்ம அர்த்தம் என்ன செய்யணும், ரோமாபுரி கோழின்னு சொன்னால் விளங்காது, நமக்கு விளங்காது. நம்ம மக்களுக்கு விளங்குறதுக்குன்னு வான்கோழி. அதே மாதிரி கிண்ணி கோழி இருக்கும்ல, ஒரு கருப்பாக வந்து ஓடாக இருக்கும் பாருங்க, கோழி சைஸுக்கு இருக்கு. அது மாதிரி இந்த பாம்புலாம் வராதுமாங்கல்ல, இந்த கிண்ணி கோழி இருந்தால் வந்து பாம்பு வராது. அந்த கிண்ணி கோழிங்கிறதுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து பேர் இல்லை. என்ன செய்கிறாங்கன்னா அந்த கிண்ணியான்னு போடுறாங்க. கிண்ணி கோழி. தயிர்னா ஒரு பறவை, தயிர் கினி கோழி. இந்த கிண்ணி கோழிங்கிற சொல்லைய அதை வந்து அரபியாக்கிறாங்க, கினிங்கிறாங்க. அப்போ தமிழ்ல இருந்து அது போயிருக்குன்னு விளங்குது. நம்ம தானே கிண்ணி கோழின்னு பேர் வச்சிருக்கிறோம். இப்போ கிண்ணி கோழின்ற தமிழில் சொல்றதுல இருந்து இந்த கோழி அறிஞ்சு அவங்க என்ன செய்கிறாங்க, கிண்ணிக்கு என்ன செய்யறது, கினியான்னு போட்டாங்க. அப்போ கிண்ணி கோழி. தயிர்னா பறவை, கிண்ணி பறவைங்கிறாங்க. கிண்ணி கோழிக்கு இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அது மாதிரி வந்து குயில் காக்கா மாதிரி இருக்கும்ல, காக்கா மாதிரி இருக்கும், குரல் மட்டும் நல்லா இனிமையாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ரீஷான்னு சொன்னால் குயில். அதுக்கப்புறம் வந்து ஆந்தை. இரவுல ஒரு மாதிரியே பார்க்கும்ல, அந்த பிராணிக்கு பேர், அந்த பறவைக்கு பேர் ஆந்தை. ஆந்தைக்கு வந்து பூமத்துன். பூமான்னு சொன்னால் ஆந்தை. கிளி முதல்ல சொல்லிட்டேன், டபுள் ரெண்டாவது வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து உராப்னா காகம், காக்காய்ங்கிறோம்ல, காக்கைக்கு வந்து என்ன செய்வாங்க, உராப்னா காகம். அதுக்கப்புறம் கழுகு இருக்குல்ல, கழுகுக்கு பேர் ஹிதஅத்துன்னு சொன்னால் கழுகு. அந்த கழுகு வகையிலேயே கொஞ்சம் சின்னதாக இருக்கு, அதுக்கு பேர் பருந்து, சக்கருன். கழுகுனா ரொம்ப பெருசாக இருக்கும், அதே வேலையை தான் செய்யும், அதே மாதிரி உள்ளதாக தான் இருக்கும். அதுக்கு பேர் என்னது, சக்கருன். சாது காஃபு ஒரு சக்கர்னா பருந்து. அதுக்கப்புறம் வௌவால். இதுவும் நம்ம தொடர்பு நம்ம கண்ணுக்கு நம்ம பார்க்கக்கூடிய வகையில் தானே எல்லாமே. ஹுஃபாஷ் என்றால் வௌவால், அப்புறம் பறக்கும்ல அது. அது மாதிரி பெங்குவின். நம்ம பெங்குவின்ங்கிறது நம்ம நாட்டில் இல்லாட்டா கூட இப்போ இந்த தொலைக்காட்சி இதெல்லாம் வந்த பிறகு அந்த ஆஸ்திரேலியா அந்த மாதிரி நாடுகள்லேருந்து காட்டும் பொழுது இந்த தண்ணியில் வசிக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பறவை இருக்கும்ல, பெங்குவின் பறவை. அந்த பெங்குவினுக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால் பித்ரீக்.
பித்ரிக் என்றால் பெண்குயின், அதுக்கு சொல்கிறான். அது மாதிரி சின்ன சிட்டுக்குருவி இருக்குல்ல, சிட்டுக்குருவிங்கிறோம்ல, அந்த சிட்டுக்குருவிக்கு வந்து உஸ்பூருன். அந்த உஸ்பூர்லாம் அவங்களுக்கு வந்து ஹதீஸில் வரக்கூடிய சொல். உஸ்பூர்னா வந்து சிட்டுக்குருவி. இது கூட நான் என்ன செய்கிறேன்டா உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக உங்களுக்கு அனுப்பும்போது எதெல்லாம் அந்த குரான் ஹதீஸில் வந்திருக்குதோ அதெல்லாம் சிவப்பு கலராக போட்டுருவோம். குரான் ஹதீஸில் இல்லாத சொற்களை வந்து சாதா கலரில் போட்டுருவோம். உங்களுக்கு தகவலுக்கு வேண்டி இது அவசியமாக தெரிஞ்சுக்கிறேன்னு எது நம்ம சிவப்பு கலராக உங்களுக்கு இது பண்ணி உங்களுக்கு ஃபைல் அனுப்புவோம்ல அது இருக்குதோ அதை மட்டும் கண்டிப்பாக மனப்பாடம் நல்லா பண்ணி வச்சுக்கிறங்க. ஏன்னு கேட்டால் அந்த சொற்கள் குரான் ஹதீஸை வாசிக்கும் போது நமக்கு அர்த்தம் செய்ய தேவைப்படும். இந்த பெங்கு வெளிலாம் குரான் ஹதீஸ்லாம் வராது, அது அறிஞ்சு நம்ம அவசியம் கிடையாது. குரான் ஹதீஸை அறிந்து கொள்வதற்கு சிலது தான் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து தாவூஸ், மயில். மயில்னா என்ன? தாவூசுன், மயிலுக்கு சொல்லுவாங்க தாவூசுண்டு. அதுக்கப்புறம் வந்து கொக்குக்கு வந்து ராஃபியா. ராஃபியாத்துன்னா கொக்கு. எல்லா வகையான கொக்கும் பொதுவாக தான் பேர். அப்புறம் வந்து இது பறவை பறக்கிற விஷயங்கள் நமக்கு தெரியாது, இவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த பறவைக்கு கீழே தரையில் ஓடக்கூடிய எலி, பூரா அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறோம். ஃபாருன், ஃபாரத்துன், ஃபாருன்னு சொல்லலாம், ஃபாரத்துன்னு சொல்லலாம். எலி, பெருச்சாளிக்கெல்லாம் இருக்கா, நீங்கள் ஃபாரன் கபீருன்னு போட்டுக்க வேண்டியதான், பெரிய எலின்னு. ஃபாருன்னா எலி. அது மாதிரி வசிகுன், வசிகு என்றால் பள்ளி, சவத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கும்ல பள்ளி, அதுக்கு பேர் வசிகுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கரப்பான் பூச்சி இருக்குல்ல, கரப்பான் பூச்சி. சுர்சூருன், சுர்சூர்னா கரப்பான் பூச்சி, அது என்ன பூச்சி வகையில் வந்திருக்குது. அது மாதிரி கரையான் இருக்குல்ல, கரையானுக்கு வந்து அவங்கள்ட்ட பேர் கிடையாது, வெள்ளை எறும்புன்னு சொல்கிறாங்க. கரையானுக்கு அவங்க வச்சுக்கிறது நம்மளுண்டா எறும்பு, அபியல்னா வெள்ளை, நம்மளும் அபியல், வெள்ளை எறும்பு, அதாவது கரையான். எறும்பு வகையாக இருக்குது, வெள்ளையாக இருக்குது. எறும்பு வந்து ஒரு கருப்பாகவும் மஞ்சளாகவும் இருக்கும், அதோட கொஞ்சம் ஒயிட்னஸாக இருக்கிறதுனால அதுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? கரையான், நம்மளும் அபியல்ங்கிறாங்க. அது மாதிரி பவுலத்துன், பவுலத்து என்றால் கொசு. கொசுன்னு சொன்னால் அந்த கடிக்கும்ல, அதுக்கு பேர் கொசு, பவுலத்து. அது மாதிரி துபாபுண்டா ஈ வந்து முக்கியம் வந்து கடிக்காது, முன்முட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும்ல, அதுக்கு பேர் ஈ. சாப்பாட்டில் உட்கார்றது இதெல்லாம். அது கொசுங்கிறது ஊசி போடக்கூடிய சின்னதாக வந்து அந்த அது மாதிரி உள்ளது. பவுலத்து என்றால் கொசு, துபாபு என்றால் ஈ. இது ரெண்டுமே வந்து குர்ஆன் ஹதீஸ்ல வரக்கூடிய சொற்கள். அதுக்கப்புறம் அந்த தேனி இருக்குல்ல, தேன் சேகரிக்கிறதுக்குரிய அந்த கொசு வகையில் உள்ளது, அதுக்கு பேர் நஹ்லுன். நஹ்லு என்றால் தேனி. சூரத்து நஹ்ல்ன்ற ஒரு சூறா இருக்குது, தேனின்ற ஒரு சூறா இருக்குது. இதெல்லாம் குர்ஆனில் வரக்கூடிய உயிரினங்களில் உள்ளது. அதே மாதிரி அணில், சஞ்சாபுன். சஞ்சாபுன்னா அணில். அணில் தெரியுமில்ல, அந்த எலி மாதிரி இருக்குது அணில். அதுக்கப்புறம் பச்சோந்தி. பச்சோந்தின்னு சொன்னால் அது வந்து ஒரு அணில் மாதிரி தான் இருக்கும். அது எந்த பொருளில் இருக்கிறதோ அந்த கலரை அது எடுத்துக்கணும். பச்சை கலர், பச்சை செடியில் இருந்தால் பச்சை கலராக இருக்கும். சிகப்பு பூவில் போய் உட்காந்துச்சின்னா அந்த சிகப்புடைய இதை எடுத்து ரிஃப்ளெக்ட் ஆகி சிவப்பு கலரை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அதுக்கு ஒரு தன்மையை இறைவன் கொடுத்துருக்குறான். அது ஹர்பாவு. ஹர்பாவுன்னா பச்சோந்தி. அது மாதிரி உடும்பு. உடும்பும் அந்த பள்ளி மாதிரியான ஒரு டைப்பில் உள்ள பெருசாக இருக்கும். உடும்பு சொல்லுவாங்க. இது மார்க்கத்திலையும் வந்து இது விரும்பினா சாப்பிட்டு கொள்ளக்கூடிய ஒரு பிராணி தான் இது. அப்போ லப்புன், லப்பு என்றால் உடும்பு. இதெல்லாம் ஹதீஸில் வரக்கூடிய சொல்லு. அது மாதிரி தேள். தேள்லாம் நம்ம நடைமுறையில் பார்க்குறது தான், ஹதீஸ்லையும் வரக்கூடியது தான். அக்கரபு. அக்கரபு என்றால் தேள். இப்படிங்கிற இதெல்லாம் வந்து இருக்க. இப்போ நம்மளோட எறும்பு. அப்போ இந்த உயிரினங்கள் நம்ம பழக்க வழக்கத்துக்கு தேவையான உயிரினங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உயிரினங்கள் அத்தனையும் நம்ம தெரியலை, நமக்கு பழக்கத்தில் தொடர்பில் நமக்கு இருந்து நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம அறிந்து வைத்திருக்கக்கூடியது, என்னைக்காவது நம்ம பார்த்துருக்கக்கூடிய அந்த மாதிரியான பிராணிகள், அந்த மாதிரியான உயிரினங்களின் முக்கியமான பெயர்களை நம்ம குறித்து வச்சுக்கிறோங்க. உங்களுக்கு இதை நம்ம ஃபைலாக அனுப்பும் பொழுது அதை கொஞ்சம் வகைப்படுத்தி உங்களுக்கு குர்ஆன் ஹதீஸில் உள்ள அந்த உயிரினங்கள் வந்து சிகப்பு கலர்லையும் மற்றதை வந்து சாதா கலர்லையும் அனுப்புவோம். அதை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, முக்கியத்துவப்படுத்தி அதை செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துக்கு வந்து வேறு ஒரு வகையான அந்த சொற்களை நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.